பயங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா, மரணத்தை பற்றிய பயம்தான். மரணம் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் சாக போகிறோம். பிறந்ததுலேருந்து நாம் எதை நோக்கி போகிறோன்னா சாவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் சாவுங்க எதை நோக்கி போகிறோங்கிறது பயணங்கிறது காடு கரை ஏறி கடலை தாண்டி பயணிப்பதெல்லாம் பயணம் என்பது நமது உடலுக்குள் நிகழ்கிறது. பிறப்பிலிருந்து இளமையிலிருந்து முதுமையை நோக்கி நிகழ்கிறது. குழந்தை பருவத்திலிருந்து இளமையை நோக்கி, இளமையிலிருந்து முதுமையை நோக்கி நமது உடலில் ஒரு பயணம் நடக்கிறது. அந்த செல்கள் தினம் செத்து அதில் அது மூப்படைகிறது. அடுத்தடுத்த செல்கள் பிறக்கிறது, முதிர்ச்சி அடைகிறது. செல்கள் முதிர்ச்சி அடைந்த நமக்குள்ளே பிறப்பு இறப்பும் எப்போதும் நடந்துகிட்டு தான். செல்கள் இறக்குது, அதுக்குன்னு ஒரு ஆயுட்காலம் இருக்குது. அப்போ புதிய செல்கள் உருவாகுது. நமது உருவத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கு அதான் காரணம், புதிய செல்கள். அப்போ நமது உருவத்தில் மாற்றம் ஒரு உருவம் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா, இந்த உருவம் ஏன் 2-3 வருஷம் கழித்து அப்படியே இல்லை மாறுது அப்படின்னா, அந்த உருவம் நமக்குள் இறந்து விட்டது. அந்த செல்கள் நமக்குள் இறந்து விட்டது. சின்ன வயசில் இருக்கிற அந்த முகம் இன்றைக்கே இல்லை. இன்றைக்கே நமது முகத்தில் தாடி வளருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சின்ன வயசுங்கிறது உங்களுக்குள் இறந்து விட்டார். சிறிய வயது, நீங்கள் உங்கள் பேர் குமார் அப்படின்னா, சிறிய வயதில் இருந்த குமார் வேறு, இன்றைக்கி இருக்கிற குமார் வேறு. இன்றைக்கி உங்களுக்கு 20 வயசு இருக்கும். 2 வயசில் இருக்கிற குமார், அந்த முகம் குழந்தையின் முகம், அந்த குமார் எங்கன்னா அவர் இறந்து போயிட்டார். இப்போ நீங்கள் அப்போ அது பிறந்துக்கிட்டே இருக்கீங்க. அடிக்கடி பிறப்பு, அது திரும்ப திரும்ப நீங்கள் பிறந்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்குள் இறப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இறந்து நீங்கள் பிறக்கிறீர்கள். அதை நீங்கள் இன்றைக்கி வயசாகிடுச்சு, முதுமையாகிடுச்சு அப்படின்னா, இளமையாக இருந்த அந்த நபர், நீங்கள் இளமையாக இருந்தீங்களா, அவர் உங்களுக்குள்ளே செத்து போயிட்டார். அவர் திரும்ப வரமாட்டார். செத்து போனவர் மீண்டும் வருவதில்லை. அது நீங்கள் உங்களுடைய இளமை இன்றைக்கி முதுமை காலத்தில் இருக்கீங்க. உங்களுடைய இளமையான அந்த பருவம் உங்கள் உடம்பில் திரும்ப வராது. அதனால் இறப்பு என்பது எப்போதும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. இப்படித்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நிரந்தரமான இறப்பை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நிரந்தரமான ஒரு இறப்பு, பிறந்ததுலேருந்து நம்ம சாவை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். சாவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதுதான் ஒரு பயம். நமக்குள்ளே ஒரு பயம் எப்போதும் இருக்குதுல்ல. காலையில் எழுந்திருக்கணும், ஒரு பயம். நல்ல செயல்களை செய்யணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரைலாம் சொல்கிறோம். ஒரு பயத்தை அடிப்படையாக, அந்த பயம் எங்கேருந்து வருது, ஏன் அந்த பயம் வருது? பயமே இல்லாமல் இருக்க முடியுமா? பயப்படாமல் இருக்க முடியுமா? பயப்படாமல் இருக்க முடியாது. அந்த பயம் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம என்றைக்கோ ஒரு நாள் சாக போகிறோம்ல, அந்த பயம்தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற பயத்துக்கு காரணமே, நாம் என்றைக்கோ, இப்போ ஒரு 10 வயசில் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கும் ஒரு பயம் இருக்குது. 2 வயசில் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கும் ஒரு பயம் இருக்குது. ஒரு வயசில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கும் ஒரு பயம் இருக்குது. பயங்கிறது பிறந்த உடனே வந்துடுது. ஏன்னா நம்ம என்றைக்காவது ஒரு நாள் சாக போகிறோம்ல, 100 வருஷம் கழித்து, 120 வருஷம் கழித்து சாக போகிறோம். அந்த புரிதல் தான், நாம் சாக போகிறோம், கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் சாக போகிறோங்கிற அந்த பயம்தான் இன்றைக்கே வந்துடுது. 100 வருஷம் கழித்து வருகிற அந்த மரணத்தை நினைத்து நாம் இன்றைக்கே பயப்படுறோம். ஒருத்தருக்கு வயசு 20 வயசு, அவருக்கு ஒரு பயம் இருக்குது. நிறைய விஷயங்களில் ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் எப்படிப்பட்டதுன்னா, 100 வயசு அவருக்கு 120 வயசு வரை, 100 வயசுக்கு அப்புறம் சாக போகிறாரு. இப்போ வயசு அவர் 20. 100 வருஷம் கழித்து வரப்போகிற ஒரு மரணத்தை நினைத்து இப்போவே அவர் பயப்படுறாரு. அதுதான் பயம். அதுதான் நம்ம நிம்மதியாக நம்ம அப்படியே ஹாயாக வாழ்க்கையை படுத்துக்கிட்டே கிடக்கலாமே, ஏன் ஓடுறோம்? அதே நேரத்தில் 100 வருஷம் கழித்து தான் உனக்கு மரணம் வருமா? இன்றைக்கே நீ சில கடமைகளை செய்யலைன்னா உனக்கு மரணம் வரும். உன்னை பாதுகாக்க தவறினாலும் உனக்கு மரணம் வரும். தேவையில்லாமல் மற்றவங்கிட்ட வம்பெழுக்கிறதே உனது வாழ்க்கையாக இருந்தால் உனக்கு மரணம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். விபத்துகள் பார்த்து நடந்து போகணும். பெரிய பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது, கிணத்துல விழுந்துடக்கூடாது. அப்படின்னாலும் உனக்கு மரணம் வரும். ஆக 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் உனக்கு மரணம் கிடையாது. இன்றைக்கும் ஒரு மரணத்திற்கான ஆபத்து இருக்குது. அப்போ மரண பயம்தான் நமக்கு ஒரு மரணத்தை பற்றிய பயம்தான் நமக்குள் இருக்கிற பயத்திற்கு காரணம். இன்றைக்கும் உனக்கு பயம் இருக்குது. அதனால் இன்றைக்கும் நம்ம கவனமாக இருக்கிறோம். ஏன் அறிவுரை கூறுகிறோம்? இல்லை என்றால் நம்ம தகாத வழிகளில், மோசமான வழியில் போயிட்டால் நமக்கு மரணம் நிச்சயம். நீ நல்ல வழியில் போனால் கூட நல்ல இயற்கையான மரணம், அது 100 வயசு வரைக்கும் அப்புறம் வருது. அதை பார்த்தாலும் நமக்கு பயம் வரதான் செய்யுது. அதுக்குள்ளே நம்ம கடமைகளை முடித்து விட வேண்டும். அந்த மரணத்தை நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நாம் இளமையோடு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் நமது மரணத்தை நாம் தவிர்க்கலாம்.
நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். நம்மளால் முடிஞ்சது இதுதான். ஆனால் ஒரு 120 வயசுக்கு அப்புறம் வர்ற மரணத்தை நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் அதுவும் நமக்கு ஒரு பயத்தை, அந்த பயம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஒரு அதற்குள் நம்ம என்ன அந்த பயத்தை நம்மளால் தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் அதற்குள் நமது வாழ்க்கையை அனுபவிக்கலாம், நமது பருவங்களை அனுபவிக்கலாம். அதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திருக்கிறோம், நம்ம கடமைகளை செய்கிறோம். சரி, அந்த இயற்கையான மரணம் வருவதற்கு முன்பு நமது வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதே நேரத்தில் 100 வயசுக்கு அப்புறம் தான் 120 வயசு வருதுலாம் 120 வயசில் தான் மரணம் வரும்னு கிடையாது. இன்றைக்கும் வரும், இந்த நிமிடமும் வரும், எந்த நிமிடமும் வரும். ஆக நமக்குள் இருக்கிற பயம், அதற்கான காரணம் மரணத்தை பற்றிய பயம்தான். மரணத்தை பற்றி அந்த பயத்தை புரிஞ்சுக்கணும். மரணத்தை பற்றிய அழிவுபூர்வமான பயம் இருக்குல்ல, குழப்பங்கள் நிறைந்த பயம், மூட நம்பிக்கை உள்ளவர்களுக்கான அந்த பயம் வந்து மரணத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக, நல்லா வாழ்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கடவுள்களை கும்பிடுறாங்க. அதாவது சிலைகளாக இருக்கிற கடவுள், மூட நம்பிக்கை கடவுள்களை கும்பிடுறாங்க. அது மரணத்தை பற்றிய பயம்தான், இந்த கடவுள் நம்பிக்கைக்கு காரணம். அதாவது மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட கடவுளுக்கு வணங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மரணத்தை பற்றிய பயம்தான். நீங்கள் மரணத்தை பற்றிய பயம் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், குழப்பம் நிறைந்ததாக இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. தெளிவாக புரிஞ்சுக்கணும், மரணத்தை பற்றிய பயம்தான் நமக்கு இருக்குது. என்றைக்காக இருந்தாலும் எல்லோரும் சாவதான் போகிறோம். இன்றைக்கும் சாவதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்த நிமிடமும் நமது மரணம் என்பது நம்மை சூழ்ந்து தான் இருக்குது. நாம் விழிப்போடு இருப்பதற்காக தான் நம்ம கண்கள், கால்கள் எல்லாமே கொடுத்து அறிவெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி நமது உடலை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இயற்கையான மரணம் வருகிற வரைக்கும் செயற்கையான மரணங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது அப்படி அந்த தெளிவு, இதுக்காக போயிட்டு இந்த மரணம் இதுக்காக போயிட்டு பயந்துக்கிட்டு ரொம்பவும் பயப்படுறது, ரொம்ப அது வந்து அவ்வளோதான். மரணம் என்பது இயற்கையானது, அது வரதான் செய்யும். அப்படின்னா அதுக்கு ஏன் நீ ரொம்ப சாகிற அளவுக்கு நடுங்கிற, ஏன் அதை பார்த்து நடுங்கிற அப்போ நடுங்கிற அப்படின்னா, அப்போ தான் இவன் வந்து கடவுள் என்னை வந்து சாகாமல் பண்ணு. மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு துணிவு இல்லை. அந்த துணிவு இல்லாதவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மதத்தை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கை கடவுளை போய் வணங்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓஹோ பயப்படாதப்பா, ரொம்ப பயப்படுற, நீ மரணத்தை பார்த்து நீ ரொம்பவும் பயப்படுற, மரணம் இயற்கையானது அப்படின்னு சொன்னால் என்னால் இயற்கையானது அப்படின்னு சொன்னாக்கா இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, நீ சொர்க்கத்துலேயும் வாழ போகிறப்பா, செத்துக்கப்புறம் நீ சாகாமல் தான் இருப்ப, நீ வந்து இந்து மதத்தையோ இஸ்லாம் மதத்தையோ அல்லது கிறிஸ்தவ மதத்தையோ பின்பற்றினா எங்கள் கடவுள் உங்களை சாக விட மாட்டார் அப்படின்னு சொன்னால் அதை நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக யாருக்குமே அதுக்கெல்லாம் நம்பிக்கை, கண்டிப்பாக எல்லாருமே செத்து போவாங்கன்னு தெரியுது. ஆனால் அவர்களால் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ அவங்களுக்கு இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்ன நம்பிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, சொர்க்கத்துலேயும் வாழலாம், நீ செத்த பிறகு சொர்க்கத்தில் போய் வாழப்போகிற, அங்கே உனக்கு மரணமே கிடையாது. அப்படியா, நான் சொர்க்கத்துக்கு போகிறேன்னா, கடவுளை போய் பார்க்க போகிறேன்னா, அங்கே வந்து நிறைய பொம்பளைங்க இருப்பாங்க, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. அப்படியா, இன்னும் சூப்பர்ப்பா, அப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். அப்போ சாவை பற்றி எனக்கு பயம் இல்லை, ஏன்னா நான் எப்போ வாழ தான் போகிறேன். இது வந்து இந்த சாவு வந்து சும்மா, அப்புறம் போய் நான் சொர்க்கத்தில் போய் வாழ போகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து ஒரு ஆறுதலை அவர்களுக்கு தருகிறது. ஒரு உண்மையை ஏற்றுக்க முடியல, அந்த அளவுக்கு பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். இப்போ ரொம்ப வீக்காக இருக்காங்க, நடுங்கிறாங்க. பயம், கோழைத்தனம், பீச்சாடித்தனம், பீதி, அதாவது மரணத்தை ஏற்றுக்க முடியல, முதுமையை ஏற்றுக்க முடியல. ஏன்னா வாழ்க்கையை அனுபவிக்கிற காலம் வந்து இளமை பருவம் அப்படின்னா ஒரு 60 வயசு வரைக்கும் வாழ்க்கை, 70 வயசு வரை, அது பிறகு முதுமை வந்து விடுகிறது. அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த பருவத்தை முதுமையிலையும் வாழ்க்கை அனுபவிக்கலாம். அதனால் வந்து அது தெரியாமல் முதுமைனாலே அதை பற்றி தப்பாக முதுமையை பார்த்து பயப்படுறது. அப்புறம் வந்து இறப்பை பார்த்து இறந்த பிறகு அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம், சாகவே கூடாது. உடனே படித்தவங்க, நிறைய படித்த முட்டாள்களாக இருப்பாங்க, விஞ்ஞானிகள் பாருங்கள். இந்த மாதிரி தலையில் இருக்கிற அந்த நரம்பில் வந்து முதுகு தண்டவாளத்திலேருந்து சில நரம்புகளை வந்து தலையில் இருக்கிற மூளையோட கனெக்ஷன் கொடுத்துட்டாக்கா அப்புறம் மனுஷங்களுக்கு வந்து முதுமையே கிடையாது, சாவே கிடையாது, அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியே ஆராய்ச்சி பண்ணுப்பா, நீ கண்டிப்பாக நீ பண்ணு, எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, அந்த ஆராய்ச்சி நீ பண்ணு, எனக்கு ஒரு தெம்பாக இருக்குது, சாவறதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நீ இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சீக்கிரமாக கண்டுபிடிச்சிரு, எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படி தெரில, இன்னும் 10 வருஷத்தில் கண்டுபிடிச்சிருவேன், சரி ஓகே பண்ணு அப்படின்ற மாதிரி படிக்கிறவங்களும் அதே நம்பிக்கை தான் ஏற்படுத்துகிறாங்க. இந்த மதம் என்ன நம்பிக்கை ஏற்படுத்துதோ,
மதம் வந்து என்ன சொல்லுது, உனக்கு சாவு கிடையாது, செத்தாலும் நீ சொர்க்கத்தில் போய் வாழ்வாய் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த மக்களுக்கு ஏற்படுத்துது. நீ சாவுங்கிறது இயற்கையானதுங்கிற நம்பிக்கையை எந்த எந்த மதமும் ஏற்படுத்தலை. அப்படி நம்பிக்கை அந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக இருந்தால் அதற்கு மதமே எனக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க மரணத்தை பார்த்து பயந்து தான் போய் மதத்தை நோக்கி வராங்க. மரணத்தை பார்த்து பயந்து நடுங்கி போய் தான் கிடுகிடுன்னு நடுங்கி போய் தான் அவங்க மதத்தை நோக்கி வராங்க. அப்போ மதம் வந்து என்ன பண்ணணும், மதம் வந்து மரணம் என்பது இயற்கையானதுப்பா, நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னா நான் எதுக்கு மதத்தை நோக்கி நான் வரணும்? அப்போ மதமே எனக்கு தேவையில்லை, அது மரணம் என்பது இயற்கையானதுன்னா எனக்கு அந்த மதமே தேவையில்லை அப்படின்னு போய் அப்போ மதத்தை சார்ந்து பிழைப்பவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அந்த நம்பிக்கை அந்த பயத்தில் தான் இருக்காங்க. அந்த பயம் அவங்களுக்கும் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ செத்தா கூட சொர்க்கத்தில் போய் வாழ்வாய், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, நான் சொர்க்கத்தில் போய் வாழ்வேன்னா? அங்கேயாவது நான் மரணம் இருக்கும், அங்கெல்லாம் மரணமே கிடையாது, நீ அங்கே நீ உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை, சும்மாவே இருக்கலாம், ஜாலியாக சுற்றி தெரியலாம், அங்கே நிறைய பெண்கள் இருப்பாங்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, சூப்பர், அப்போது சீக்கிரமாக சந்தோஷமான அந்த மரணத்தை ஒரு கனவுகளோட மரணத்தை செத்ததுக்கப்புறம் எப்படி வாழப்போகிறோங்கிற கனவுகளை கண்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தில் பாரு. செத்ததுக்கப்புறம் இவர் சொர்க்கத்தில் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற கனவு இவருக்கு. இந்த மதத்தை பின்பற்றுகிற முட்டாள்களுக்கு சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் வாழப்போகிறோம் என்கிற கனவு. அங்கே போய் நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அப்படி இருக்கணும். அந்த பழைய காதலி, நம்ம கல்யாணம் பண்ண முடியாத அந்த காதலி, அவளும் அங்கே வருவாள் தானே, அவளும் கொஞ்சம் நல்லவ தான், அவளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொர்க்கத்துக்கு தான் வருவாள் கண்டிப்பாக. அவள் கூட அங்கேயாவது நம்ம ஒன்றா சேர்ந்து வாழணும், அந்த காதலி கண்டிப்பாக அங்கே வருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட கனவு காணுவாங்க. சொர்க்கத்திலே நம்ம ஒன்றா வாழலாம், சொர்க்கத்தில் எப்படி வாழ்கிறது, சொர்க்கத்தில் கடவுள்கிட்ட சொல்லி நல்ல வீடு பஞ்சு மெத்தை அதெல்லாம் கேட்டு வாங்கணும், ஏசிலாம் உண்டாங்க, ஏசி எனக்கு ரொம்ப பிடிக்குமே, சொர்க்கத்துலேயும் ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும், ஏசி கிடைக்குமா, அங்கே என்ன சாப்பிடுவோன்னு தெரியலையே, இட்லியா பூரியா பொங்கலா, அப்போ அதை சமைக்கிறது யார் சமைப்பா, அதுக்கான அரிசி அங்கே விவசாயம் யார் பண்ணுவா அப்படிங்கிற யோசனைலாம் இல்லை. சொர்க்கத்துக்கு போனால் எல்லாம் தானாக வந்துடும், அப்படியே ஆகாயத்துலேருந்து கடவுள் வரவழைச்சி எல்லாத்துக்கும் கொடுத்துருவார், காலை சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவார், ஆகாயத்துலேருந்து டிஃபன் வரும். அப்படியே சொர்க்கத்தில் போய் எப்படி வாழ்கிறதுன்னு கனவு காண்றாங்க. மரணத்திற்கு பிறகு நமக்கு கனவுகளே இல்லை. மரணத்துக்கு பிறகு என்ன கனவுன்னா, நம்மளை பற்றி மற்றவங்க எப்படி நமக்கு தெரிந்த, இப்போ நாம் சாகிறோம் அப்படின்னா சரி, நாம் செத்த பிறகு நமது குடும்பத்தினர் நம்மளை பற்றி எப்படி நினைப்பாங்க, ஐயோ செத்துட்டான் அவ்வளோதான், அதுக்கு மேலே அது கூட பெரிய யோசனை கிடையாது. செத்தாயிடுச்சுன்னா சாகிற வரைக்கும் தான் நமது கனவுகள் இருக்கணும், நமது ஆசைகள் தான் கனவுகளுக்கு காரணம். ஆனால் செத்ததுக்கப்புறமும் சொர்க்கத்தில் போய் எப்படி வாழ்கிறதுங்கிறது கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. சொர்க்கத்தில் இடம் கிடைக்கணும், எப்படி போயிடும், சொர்க்கத்தில் இடம்லாம் போயிடக்கூடாது, அங்கே வாழ்ந்தே ஆகணும், மரணம் என்பதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அந்த நம்பிக்கையை தான் இந்த கடவுள் மதங்கள் ஊட்டிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் அதே வேலையை தான் இந்த படித்தவங்களும் செய்கிறாங்க. விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, மரணமே இல்லை, நீ மதத்தை நம்பாத, செத்ததுக்கு பிறகு உனக்கு வாழ்க்கையே கிடையாது. படித்தவங்க இன்னும் ஒருபடி மேலே போய் வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. எப்படின்னா விஞ்ஞானிகள்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, மரணத்தை செத்துட்டா வாழ்க்கை கிடையாதுப்பா, சொர்க்கங்கிறது கிடையாது, ஆனால் சாகிறதுக்கு முன்னாடியே நம்ம சாவை தடுக்கலாம், நீ செத்து போகிறதுக்கு முன்னாடியே நான் மரணத்தை வெல்லலாம். முதுகெலும்புலேருந்து ஒரு நரம்பு எடுத்து அந்த தலையில் கபாலத்திலேருந்து ஒரு நரம்பு கீழே வரும், அந்த 2 நரம்பையும் இணைச்சிட்டோன்னு வச்சுக்கியேன், மரணமே கிடையாது, உனக்கு முதுமையே கிடையாது, நீ சாகவே மாட்ட. அதுதான் நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா செத்துட்டா உனக்கு சொர்க்கெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா. அப்போ பகுத்தறிவு இருக்குது, இருந்தாலும் ஆனால் அவனை மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த படித்தவர்களுக்கும் பேராசை, மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்களாலையும் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களும் மரணத்தை வெல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ மரணத்தை ஏற்றுக்காத போது என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்புறம் தள்ளி போடுறாங்க, மகிழ்ச்சியான வாழ்வை தள்ளி போடுறாங்க. ஏன் மரணத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன்னா அவங்க மகிழ்ச்சியாக வாழவில்லை. மரணத்தை அதனால தான் நான் மகிழ்ச்சியாக வாழவே இல்லை, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, எனக்கு வயசு 35 தான் ஆகுது, எனக்கு இன்னைக்கு கல்யாணமே ஆகலை, கல்யாணம் அப்புறம் வீடு கட்டணும், எவ்வளோ வேலைகள் இருக்குது, நான் இப்போ கஷ்டப்பட்டால் தான் 50 வயசுக்கு அப்புறமா நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டுருக்கேன். இப்படியே போகுது என் வாழ்க்கை, குடும்பத்தினருக்காக உழைக்கிறேன்,
அல்லது இப்படி வந்து வீடு கட்டுறதுக்காக உழைச்சேன், என்னால் மகிழ்ச்சியாகவே நான் இன்னும் வாழலை, அதுக்குள்ளே மரணம் வந்துச்சுன்னா எப்படிங்க? நான் அப்போ வந்து நான் என் வாழ்க்கையை நான் ஒரு தியாகி போல் வாழ்ந்துகிட்ருக்கேன், நான் இன்னும் மகிழ்ச்சியாகவே வாழலை அப்படின்னா எனக்கு வந்து மரணம் வந்து வந்துச்சுன்னா என்னால் மரணத்தெல்லாம் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா நான் இன்னும் மகிழ்ச்சியாகவே வாழலை. அப்போ மகிழ்ச்சியாக வாழாதவர்கள் தான் மரணத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா ஏமாற்றமாக இருக்குது. வாழ்க்கை ஒரு முறை தான். நம்ம மகிழ்ச்சியாக வாழும்போது தான் வாழ்க்கையை அனுபவித்து கடந்து போகணும். பருவத்தோடு வாழ்க்கையை அனுபவிக்கணும். வாழ்க்கையை அனுபவிக்கிறதுல முக்கியமானது உடல் உறவு. அப்போ நீ வந்து உடலுறவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க. 35 வயசில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க, 30 வயசில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் 18 வயசுலேயே உனக்கு காம உணர்ச்சியெலாம் வந்துடுது. 16 வயசுலேயே நீ காதலிக்க தகுதியானவராக, உடலுறவு கொள்வதற்கு தகுதியானவராக ஆயிட்ட. 16 வயசுலேயே நீ வயசுக்கு வந்துடுற. பெண்கள்லாம், ஆண்களும் வயசுக்கு வந்துடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வயசுக்கு வந்த ஓரிரு மாதங்கள் கழித்தா அல்லது ஒரு இடம் கழித்தா நீ உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு நீ தகுதியான ஆள் என்பது தான் அதற்கு பொருள். ஆனால் நீ உடலுறவு வைத்துக் கொள்ளாமல் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு தியாகம் செய்கிறாய், வாழ்க்கையை அனுபவிக்காமல். உடலை அதன் பருவம் சார்ந்து அனுபவிக்காமல் வாழ்க்கையை அலட்சியப்படுத்திட்டு ஆனால் உனக்குள்ளே ஏக்கம் இருக்குது, ஏமாற்றமும் தொடர்கிறது. அப்போது உனக்கு ஒரு நம்பிக்கை, சொர்க்கத்தில் போய் வாழலாம், இல்லை உனக்கு மரணமே இல்லாமல் நான் ஏற்பாடு பண்ணுறேன், அதுக்கான ஆராய்ச்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படித்தவர்கள் சொல்கிறார்கள். அப்போது இந்த வாழ்க்கையை அனுபவிக்காதவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு நடைமுறை தான் இந்த மதம். வாழ்க்கையை நல்லா அனுபவித்து கிடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 16 வயசுலேயே காதல் கல்யாணம், அப்புறம் 18 வயசில் கல்யாணம், குழந்தைகள், பேரப்பிள்ளைகள், எப்போவும் கணவன் மனைவி அருகருகே வாழ்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, உடலுறவு, இப்படி வந்து அவர்களுக்கு ஏமாற்றமே இல்லாமல் வறுமையே இல்லாமல் ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்கிறவங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை, அதாவது மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட கடவுள் மீது நம்பிக்கை வராது. அது மாதிரி படித்தவர்கள் கொடுக்குற நம்பிக்கை இருக்குல்ல, மரணத்தை வெல்ல போகிறேன், முதுமையை வெல்ல போகிறேன், நரம்புகளை முடிச்சு போட்டாக்கா, கொண்ட நரம்புலேருந்து ஒரு நரம்பை உருவி இதை முடிச்சு போட்டு விட்டு கனெக்ஷன் பண்ணி விட்டாக்கா அப்புறம் வந்து மரணமே வராது. இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு அது தேவையில்லப்பா, அது நான் நம்பவும் போகிறதில்ல, நம்பவும் மாட்டாங்க. தேவையில்லன்னு சொல்ல மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்பருக்கு நம்ப தகுதி இல்லாத ஒரு விஷயந்தான் அது. அதனால் வந்து மரணத்தை வெல்ல வேண்டிய இருக்கிற வாழ்க்கையை அனுபவிச்சிட்டாலே நான் ஏமாற்றம் இல்லாமல் இருப்பேன், எனக்குள் ஏக்கம் இல்லாமல் நான் வாழ்க்கையை கடந்து செல்வேன். அப்படியே வந்து இந்த மாதிரி இந்த மதங்கள்லாம் என்ன பண்ணுது? பெண்களை கட்டுப்படுத்துது, அடிமைப்படுத்துது. அப்புறம் எப்படி நீ மகிழ்ச்சியாக வாழணும்னா ஒரு சமத்துவம் இருக்கணும். மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, உடலுறவு தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஒரு அன்பு பாசத்தை பகிர்ந்து கொள்ளணும், சுதந்திரமாக அன்பை பேசணும், சமத்துவமாக பேசணும், ஒரு அறிவுபூர்வமாக பேசணும். ஒரு மனைவி அறிவுபூர்வமாக பேசும்போது கணவனும் அவளுடன் சமமாக உரையாடுவதற்கு வசதியாக இருக்கும். அப்போ தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். மனைவி அழகாக இருந்தால் போதும், ஆனால் அவள் அறிவாக இருந்துடக்கூடாது, விவரமாக இருந்துடக்கூடாது. உடலுறவை வச்சுக்கிட்டு விலகிடணும். உடலுறவு தான் வச்சுக்க முடியும், அவகிட்ட பேச முடியாது. அப்புறம் அவளை அடிமைப்படுத்தி பேச தகுதியற்றவர்களாக பெரும்பாலான பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு ஆண்களும் அப்படிப்பட்டவர். ஆனால் அவர்களை உருவாக்கியது ஆண்கள் தான். அவர்களுக்கு பேச தகுதி இல்லை, பேசுவதற்கு தெரியலை. அப்போ சண்டை தான் நடக்குது அவங்களுக்குள்ள. அவர்களால் வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்த அந்த உறவுமுறை பேசுகிற அந்த அனுபவத்தை ரசிக்க முடியல, அனுபவித்து பேச முடியல. எப்போ பார்த்தாலும் சண்டை வருது, தவறான புரிதல். அதில் வேறு வயசு குறைவான பெண்களை வேறு கல்யாணம் பண்ணுறாங்க. வயசு குறைவான பெண்களை கல்யாணம் பண்ணுறது எப்படின்னாக்கா, 10 வயசு குறைவான பெண்களை நீ கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஆண் வந்து தன்னை விட 10 வயசு கம்மியாக இருக்கிற ஒரு ஆணிடம் நட்பு பாராட்டினால் எப்படி இருக்கும்? நீ தான் என்னுடைய நண்பன்னு சொல்லி அவங்ககிட்ட எப்படி பேச முடியும்? சமத்துவமாக இருக்கணும், ஒரு போட்டி உணர்வு இருக்கணும். உன்னை விட சின்ன பொண்ணுக்கிட்ட உனக்கு வந்து அந்த ஒரு பாலியல் உறவு சார்ந்த ஒரு போட்டி உணர்வு வராது. ஒரு சமத்துவமாக ஒரே வயசாக இருந்ததுன்னா அந்த பேசுகிறதுல வந்து அதாவது ஒரே வயதுடைய நண்பர்கள் எப்படி பேசிப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு நண்பனுடைய வயசு 30 வயசு, அவன் ஒரு 20 வயசு பையன் கூட அவன் நட்பு பாராட்டினால் எப்படி இருக்கும்? வித்தியாசமாக தானே இருக்கும். அது நல்லா இருக்காது, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதில் நட்பு என்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 30 வயசு பையன் பெரியவராகி விடுகிறான், 20 வயசு பையன் வந்து சின்னவனாகி விடுகிறான், சிறியவனாகி விடுகிறான். அவர்கள் இருவரும் நண்பர்களாக இருக்க முடியாது. பெரியவர் சிறியவர் என்கிற உறவுமுறை தான் அங்கே இருக்குது. அதே மாதிரி ஒரு 30 வயசு உள்ள ஒரு ஆண் 20 வயசு உள்ள பெண்ணை திருமணம் செய்யும்போது அவர்களுக்குள் ஒரு சமத்துவமான அணுகுமுறை இருக்காது, உறவுமுறை இருக்காது, ஒரு விழிப்புணர்வு இருக்காது. ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட பேசுகிற அனுபவம் தான் வரும். தனக்கு நிகரான பொண்ணு, தன்னுடைய அனுபவமும் அவளுடைய அனுபவமும் ஏறக்குறைய ஒன்றா இருக்குது
அப்போ அவளுடைய கருத்து அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. இங்கே யாரும் வந்து டாமினேட் பண்ண முடியாது, ஆதிக்கம் செலுத்த முடியாது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நடைமுறைகள். ஆக இவங்க வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் தான் 10 வயசு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, இவங்க எல்லாம் உடலுறவு சார்ந்தே பார்க்குறாங்க. உடலுறவு சார்ந்தே, வெறும் உடலுறவு தான் வாழ்க்கை, அதுக்கு வந்து பிடிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, காதலிக்கணுங்கிற அவசியம் இல்லை, வெறும் உடல் உறவு தானே, அதுக்கு நீ இப்போ ஏன்னா காதல்னு வரும்போது பேசி பார்ப்பாங்க, பேசுகிறது தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும். உடலுறவு என்பது அதன் பிறகு வரும். உடலுறவும் இருக்கணும். உடலுறவு என்பது பேசுவதற்கும் பொருத்தமாக இருக்கணும், பேசுகிறதும் சிறப்பாக இருக்கணும். அப்போ அது காதலில் தான் சாத்தியம். இந்த மதம், கடவுள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாதவர்களுடைய அணுகுமுறை. இவர்கள் வந்து இளமையான பெண்களை தான் திருமணம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து காதலிக்கக்கூடாது, சரிக்கு சமமாக பேசக்கூடாது, அடிமை மாதிரி இருக்கணும். அப்போ அங்கே வந்து வாழ்க்கையை நீ அனுபவிக்கவும் முடியாது. வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு ஒரு தகுதியற்ற அணுகுமுறை தான் அது. ஒரு அடிமைகள் உடலுறவு கொள்கிற அந்த துணை என்பது, பெண் என்பது அவள் ஒரு அடிமையாக அவள் நடந்து கொள்ள வேண்டும், அவள் விவரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இயற்கையாக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு என்னென்னா, பெண் வந்து ஒரு சமத்துவமாக இருக்கணும், ஆணும் பெண்ணும் சமத்துவமாக இருக்கணும், 2 பேரும் விவரமாக பேசிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு பயம், விழிப்புணர்வு எல்லாமே வரும், ஒரு மரியாதை வரும், அந்த உறவுமுறை அற்புதமாக இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாமல் அந்த வாழ்க்கையை ஏமாற்றத்தோடு கடந்து போகிறவர்களுடைய நம்பிக்கை தான் சொர்க்கம். அவங்களால மரணத்தை ஏற்றுக்க முடியல, அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிற உணர்வே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் அனுபவிக்காத இந்த வாழ்க்கையை வேறு யாரும் அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காதலுக்கு தடை விதிக்கிறாங்க, ஆண் பெண் சுதந்திரத்துக்கு தடை விதிக்கிறாங்க, பாலியல் உறவில் உள்ள அந்த சுதந்திரத்துக்கு தடை விதிக்கிறாங்க. இதுதான் கட்டுப்பாடு, யாரையும் பார்க்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, உடம்பை முழுவதுமாக மூடிக்கொள் இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்கள அனுபவிக்கலை, இந்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்து வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை, அனுபவிப்பதற்கான வழிமுறைகள் இவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் இவங்களுக்கு மரணத்தை பற்றிய பயம், அதே நேரத்தில் இவங்களுக்கு வயிற்றுச்சலாகவும் இருக்குது. நம்மளால் வாழ்க்கையை அனுபவிக்க முடியல, நம்மளை மாதிரி யாருமே இந்த வாழ்க்கையை அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவனையும் காதலிக்க விடாத, ஆண் பெண்கள் சுதந்திரமாக சுற்றக்கூடாது, சுதந்திரமாக இருக்கக்கூடாது, பாலியல் உறவில் சுதந்திரத்தை அனுமதிக்கக்கூடாது, அது எதை சொல்லி கலாச்சாரம் அது எதுன்னு சொல்லி அச்சுறுத்தி அதற்கு தடைகளை ஏற்படுத்துவது. அப்போ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி மனுஷங்க வந்து வாழ்க்கையை அனுபவிக்க பழகுகிறார்கள். அனுபவிக்க பழகும்போது இந்த மதம், அதன் மீதான பற்றுதல், அதனுடைய மதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னா வாழ்க்கையை அனுபவிக்கும் போது அதுதான் கடவுள், அதுதான் மதம். வாழ்க்கையை அனுபவிக்கிறதில்ல, அங்கே தான் கடவுளே பார்க்க முடியுது. வாழ்க்கையை அனுபவிச்சுட்டாக்கா நமக்கு கடவுள் தேவையில்லை, சொர்க்கமே எனக்கு தேவையில்லை, இந்த வாழ்க்கையை அனுபவிச்சாலே எனக்கு போதும், இதுதான் இதுக்கு மேலே வந்து இல்லை, எனக்கு வேணும்னாலும் அது கிடைக்காது, இன்னொரு வாழ்க்கை சொர்க்கங்கிறதெல்லாம் கிடைக்காது. அதனால் இருக்கிற இந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறேன். அதற்கு வந்து ஆண் பெண் பாலியல் உறவில் சமத்துவம் தேவை, சுதந்திரம் தேவை. ஸோ அப்போ தான் சுதந்திரமாக பேசிக்க முடியும், அந்த உறவுமுறை நல்லாயிருக்கும், அப்போ தான் வாழ்க்கையை அனுபவிக்கணும். ஆக இந்த மாதிரி மரணத்தை பற்றிய ஒரு ஆக்கப்பூர்வமான அச்சம், அப்போ தான் நம்ம இந்த பருவத்தில் ஏன் வந்து 16 வயசுலேயே 18 வயசுலேயே வாழ்க்கையை அனுபவிக்க தொடங்கிவிட வேண்டும் என்றால், என்றைக்கு நம்ம சாக போகிறோம், அதற்குள் நாம் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். நீ ஏன் தள்ளி போட்டால் நீ வந்து ஏமாற்றம் தான் உனக்கு மிஞ்சும். ஏன் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ வந்து நீ வந்து அதை பண்ணு இதை பண்ணு, படிப்பில் கவனம் செலுத்து, காதலிப்பதை தள்ளி போடு, திருமணத்தை தள்ளி போடுறது. ஆனால் அந்த பருவம் சார்ந்து நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கணும். அந்த வயசில் ஒரு துடிப்பு இருக்கும், அந்த வயசில் ஒரு ஆர்வம் இருக்கும், வேகம் இருக்கும். அது வந்து ஒரு 30 வயசுக்கு மேலெலாம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த ஆர்வத்தோடு நீ வாழ்க்கையை அனுபவித்து கடக்க வேண்டும். இப்போ வாழ்க்கை முழுவதுமாக அனுபவித்து விட்டாய். இப்போ வாழ்க்கை என்றால் என்ன வந்து தெரிந்து விட்டது. தெரியாததை தெரிஞ்சுக்கிறதெல்லாம் உனக்கு ஆர்வம். சரி, இன்னொரு வாட்டி பிறக்கிறதுக்கு உனக்கு ஆர்வம் இருக்கா? இல்லை, நான் முழுவதுமாக வாழ்ந்து விட்டேன், வாழ்க்கை என்றால் என்ன வந்து தெரிந்து விட்டது, நான் திரும்பவும் வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையை தான் வாழ போகிறேன் அப்படின்னா, நான் தெரிஞ்ச ஒரு வாழ்க்கையை நான் எதுக்கு இன்னொரு வாட்டி வாழணும்? அது வந்து போர் அடிக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம். அதனால் வந்து மரணம் அடைந்த இன்னொரு வாட்டி உனக்கு பிறப்பு கிடைத்தால் அதை எத்தனை பேர் விரும்புவாங்க? நல்ல வாழ்க்கையை அனுபவித்து கடந்தவர்கள் அது மீது அவர்களுக்கு ஆசை வராது, ஆசைப்பட்டாலும் அது நடக்கவும் செய்யாது. அதனால் வந்து இப்போ வந்து இன்னொரு வாழ்க்கை செத்ததுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை கிடையாது. ஆனால் வந்து நம்ம குழந்தைகள் இருக்குல்ல, மனுஷங்களுக்கு இன்னொரு வாட்டி பிறக்கணும் அந்த ஆசையை பாருங்கள், எப்படி இயற்கை நிறைவேற்றது பார்த்திங்களா?
அதாவது நிறைய பிறப்பு வேணும், நிறைய ஒரே பிறப்பு தானா, எனக்கு இந்த ஒரே ஒரு முகம் தானா அப்படின்னா கிடையாது. நீங்கள் சின்ன வயசில் இருந்த முகம் இன்றைக்கி இல்லை அப்படின்னா சின்ன வயசில் இருந்தவர் இறந்து போயிட்டார். நீங்கள் புதிதாக பிறந்தவர், உங்களுக்குள்ளே நீங்கள் புதிதாக பிறந்தவர் அப்படின்னா அப்போ வந்து சரி நிரந்தரமாக ஒரு நாள் இறந்து போயிடும், அப்புறமா எனக்குள்ளே இன்னொருத்தர் பிறக்க போகிறதில்ல. ஒரு 100 வயசில் 120 வயசில் நான் நிரந்தரமாக இறந்துருவேன் அப்படின்னா எனக்குள்ளே இன்னொருத்தர் பிறக்க போகிறதில்ல. அதன் பிறகு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை, அவ்வளோதானா என்னுடைய இது. அதை வந்து மனுஷங்களால் ஏற்றுக்க முடியும். அதான் வந்து நீ இன்னொரு குழந்தை உன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறது, உன் மூலமாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள், ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். ஆக அதன் மூலமும் நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாய். அந்த குழந்தை இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்குது. ஆக வந்து இது யார், நாம் யார் அப்படின்னா நாம் வந்து ஒரு ஆதிகால மனிதர்களாக நாம் இருக்கிறோம். ஆதிகாலத்தில் இந்த மனித இனம் தோன்றிய அந்த காலத்தில் அதோட தொடர்ச்சி தான் நாம், அவர்களுடைய சங்கிலி தான் நாம், அவர்களாக நாம் இருக்கிறோம். ஆக நமக்கு இறப்பே கிடையாது, மனிதர்களுக்கு இறப்பே கிடையாது. ஆனால் மாறிக்கொண்டிருக்கிறோம், புதிதாக பிறந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள் ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. நாமெல்லாம் இன்னும் இறக்கவே இல்லை, நமக்குள் ஒரு தொடர்ச்சி இருக்குது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. யார் இறந்து போகிறாங்க? ஒருவேளை வந்து திருமணம் செய்து குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் செய்யாமலே குழந்தை இல்லாதவர்கள், விபத்தில் அதாவது அந்த மாதிரி இறக்குறாங்களோ, ஒருவேளை அவங்க இறந்து போகிறாங்களா? இருக்கலாம். அதனால தான் குழந்தை இல்லைன்னா ஏமாற்றமாக இருக்குது. அவங்க இறந்து போகிறாங்க, அவங்களிடம் இன்னொரு அந்த பிறப்பு தொடர்வதில்லை. இறப்பிற்கு பின்பு இறந்த பிறகும் அவர்கள் குழந்தைகள் மூலம் வாழ்கிறார்கள், தங்களுடைய குழந்தைகள் மூலம் அவர்கள் வாழ்கிறார்கள், பேர குழந்தைகள் மூலம் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்கிறார்கள். நாமெல்லாம் நாம கிடையாது, நமது முன்னோர்கள் தான் நாம, அவர்களின் தொடர்ச்சி தான் நாம. அப்போ அந்த அனுபவங்கள் நமது மூளையில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால தான் நம்ம கடந்த காலத்தில் செய்த தவிர நாம் ஏன் திரும்ப செய்கிறதில்ல? கடந்த காலத்தில் நாம் போரிட்டு கொண்டிருந்தோம், இனிமையாக நாம் போரிடவே மாட்டோம் அப்படின்னா அது நாமெல்லாம் வந்து அவங்க யார் சண்டை போட்டாங்கல்ல, அவங்க தான் நாம். அந்த சண்டை போட்டாங்கல்ல, முட்டாள்களாக இருந்து போரிட்டு சண்டை போட்டார்கள் அல்லவா, அவர்கள் தான் நாம். அப்போது அவர்கள் செய்த தவறை அவர்களே திரும்ப எப்படி செய்வாங்க? அவங்க பாடம் கற்றுக்கிட்டாங்க. அதனால் வந்து அவங்க சண்டை போட்டாங்க, நாம் திரும்பவும் அந்த தப்பு செய்வோம் அப்படி கிடையாது. அவங்க சண்டை போட்டாங்க, அவங்க தான் நாம். அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க, அது தப்புன்னு உணர்ந்துட்டாங்க. அப்போ அந்த உணர்ந்தவங்களும் நாம தான், அந்த தவறுன்னு நம்ம உணர்ந்துட்டோம்ல, அவங்க தான் நாம்.